ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் டு ஆடியோ கன்வெர்ட்டர் செய்ய போகிறோம் பைத்தான் யூஸ் பண்ணி. இந்த டெக்ஸ்ட் டு ஆடியோ கன்வெர்ட்டர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் இன்புட் வாங்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி ஆடியோ ஃபைலை ஸ்டோர் பண்ணிடும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ என்னுடைய பைச்சாம் ஐடியே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐடினா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தான் கோட்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஆடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள RES அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் நம்ம ரிசோர்ஸ் ஃபைல் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நாங்கள் ஃபோட்டோஷாப்ல ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை தான் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல இப்போ நான் இன்னொரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது கிரியேட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்துங்க. நியூ கொடுத்துட்டு பைத்தான் ஃபைல் கொடுத்துக்கோங்க. இது நம்ம என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். T2AC ஆஃப்லைன் அப்படின்னு நான் ஒரு போட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பேர் நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். இது ஒரு மேட்ரு இல்லை. ஓகே கைஸ், பைத்தானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும், மாடியூல்ஸ் எல்லாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சிடலாம். அதுக்காக ஃப்ரம் TK இன்டர் இம்போர்ட் ஒரு ஸ்டார், அதாவது TK இன்டர் அப்படின்னு ஒரு பேக்கேஜில் இருந்து நான் ஒரு அதுலேருந்து இருக்கிற நான் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் அந்த விஷயம். ஓகே, இப்போ ரூட் இஸ் ஈக்குவல் டு TK. ஓகேவா? T கேப்ஸ் போட்டுக்கோங்க, TK ஆஃப். ஓகே, டிகேங்கிறது தான் ஒரு விண்டோ, அதை நான் ரூட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது இந்த ரூட்டை வந்து இப்போ நான் அதாவது ரூட்டுக்கு வந்து நான் டைட்டில் கொடுக்க போகிறேன். அப்போ ரூட் டாட் டைட்டில் கோட்ஸ் போட்டுக்கோங்க. அதில் நான் T2A அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் டைட்டிலு. இப்போ ஓகே, நம்ம ஒரு கேன்வாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த விண்டோவில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்கோர் பிக் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு அதுதான் கேன்வாஸ். கேன்வாஸ் சி கேப்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாஸ்டர்னு கேட்குது பாருங்க பைச்சாம். அதாவது மாஸ்டர்னா எதில் வரணும்? அந்த விண்டோக்குள்ளே வரணும். அதனால நான் ரூட் கமா அதுக்கு வித்து செட் பண்ணிக்கிறேன். வித் இஸ் ஈக்குவல் டு 1280 கமா ஹைட் செட் பண்ணிக்கலாம். height is equal to 720. ஓகேவா? ஓகே, பேக்ரவுண்ட் பிக் டாட் பேக். இந்த கமெண்ட் ஏன் போடுறோம்னா இந்த கேன்வாஸ் நான் பேக் பண்ணி விண்டோக்குள்ள வைக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம கேன்வாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கேன்வாஸ்க்குள்ள நம்ம போட்டோஷாப்ல கிரியேட் பண்ண அந்த இமேஜ் வைக்க போறோம். அதுக்கு ஒரு மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். from pill import image tk image. ஓகே, பில் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருந்து நான் இமேஜ் டிகேவும் இமேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பேக்கேஜ் வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டா வராது, நீங்க தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு டெர்மினல்ல பிப் இன்ஸ்டால் பில்லோ அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, சிம்பிள் தான். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் பிக் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுதான் நம்ம இமேஜ் இருக்க போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் டிகே டாட் போட்டோ இமேஜ், அதுக்குள்ள இமேஜ் டாட் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கோட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து அந்த இமேஜ் எங்க இருக்கோ அந்த டைரக்டரி மென்ஷன் பண்ணணும். நான் ஃபர்ஸ்டே காமிச்ச மாதிரி அது கரண்ட் டைரக்டரி, அதாவது டாட் ஸ்லாஷ்னா கரண்ட் டைரக்டரியில இருக்கிற ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல
இந்த ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. அதாவது அந்த இமேஜோட ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும், அப்பதான் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ கேன்வாஸ்க்குள்ள தானே வரப்போகுது. கேன்வாஸ் இப்போ நம்ம எதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பேக்ரவுண்ட் பிக். அப்போ பேக்ரவுண்ட் பிக் டாட் கிரியேட் இமேஜ் 0,0 போட்டுக்கோங்க. இமேஜ் இஸ் ஈக்குவல் டு இந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம எதை இமேஜாக யூஸ் பண்ணிருக்கோம், அந்த பிக் அப்படிங்கிறது தானே. அதாவது இந்த இமேஜ் டிகே டாட் ஃபோட்டோ இமேஜ் இதுக்குள்ள தானே, அந்த பிக்குக்குள்ள தானே இந்த இமேஜ் இருக்கு. ஸோ அப்போ இந்த வேரியபிள் நான் இங்கே கொடுத்துக்கிறேன் பிக் அப்படின்னு. ஓகேவா, ஆங்கர் இஸ் ஈக்குவல் டு NW. ஆங்கர்னா எந்த பொசிஷன்ல வைக்கிறோம் அப்படிங்கிறதுனா, NWனா இங்க, அதாவது x axis y axis சொல்லணும்னா x is equal to 0, y is equal to 0. ஓகேவா, இந்த இடத்துல டாப்ல வரும். இப்போ கடைசியா ரூட் டாட் மெயின் லூப் போட்டுக்கோங்க. அப்பதான் கரெக்டா உங்களுக்கு ரன் ஆகும் அந்த விண்டோ. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, வேற ரன் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1280x720 அப்படிங்கிற அந்த சைஸ்ல நமக்கு விண்டோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அதாவது நம்ம கொடுத்த டைட்டில் T2A அப்படின்னு தான் டைட்டில் கொடுத்தோம். நம்ம ஒரு கேன்வாஸ் கிரியேட் பண்ணோம் பின்னாடி. அந்த கேன்வாஸ்குள்ள தான் நம்ம இமேஜ் வச்சிருக்கோம். ஓகேவா, அதாவது நம்ம போட்டோஷாப்ல கிரியேட் பண்ண இமேஜ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸ் தெரியுதா? இந்த ஒயிட் ஸ்பேஸ் தெரியக்கூடாது. ஆக்சுவலா இந்த எல்லோ கலரே இங்க இந்த இடத்துல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு அது மெர்ஜ் ஆயிடும். அப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை இப்போ வந்து செட் பண்ணிடலாம். இங்க கேன்வாஸ் வித் ஹைட் செட் பண்ணுமா, BG இஸ் ஈக்குவல் டு, அதாவது அந்த கரெக்டான அந்த கலர்ல கொடுக்கணும்னு நம்ம ஹேஷ் கோட்ல தான் கொடுக்கணும். நான் அந்த ஹேஷ் கோட்ல அந்த கலரை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் திரும்ப. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்பேஸ் இல்ல, இந்த எல்லோ கலரே நான் இந்த சைடு வச்சதுனால அது ஃபுல்லா அப்படியே மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே, மற்ற விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்க போறோம். அதுக்கு டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற விட்ஜெட் நான் யூஸ் பண்றேன். அது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கேட்கும். மாஸ்டர் நான் எதில் வரணும் அப்படின்னு இருக்கிறது தான் மாஸ்டர் ரூட். அதுக்கு நான் வித்து செட் பண்ணிக்கிறேன். வித்து வந்துட்டு 64, ஹைட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 19. ஓகேவா, இப்போ இது நம்ம ரூட்டுக்குள்ள பிளேஸ் பண்ணோம்ல, ஸோ அதனால டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் பிளேஸ் கொடுத்துட்டு இதுல வந்துட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல கொடுக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 197, ஒய் இஸ் ஈக்குவல் டு 254. ஓகேவா, இந்த இடத்துல தான் நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். ஓகே, திரும்ப ரன் பண்ணுவோம். கரெக்டா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உட்காந்துருக்கா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா உட்காந்துருக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். இதுல நம்ம என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம ஒரு பட்டன் வைக்க போறோம். ஓகே, இது அடைக்கலாம். இந்த இடத்துல ப்ரிவ்யூ அண்டர்ஸ்கோர் BTN இஸ் ஈக்குவல் டு, அது ஒரு பட்டனா இருக்கு போது. அதுல ஒரு பட்டன் வைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கேட்கும். மாஸ்டர் எதுல வரணும்? ரூட். ஓகே, அந்த பட்டன் மேல நான் எழுதுறேன். என்ன எழுதுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கோட்ஸ்ல தான் எழுதணும். ஓகேவா, கோட்ஸ்ல என்ன எழுதுறேன்னா ப்ரிவ்யூ அப்படின்னு எழுதுறேன். அதுக்கு வித்து செட் பண்ணிடலாம். ஏன்னா டிஃபால்ட்டா இருக்கிறது சின்ன பட்டனா இருக்கும். ஓகேவா, வித்து இஸ் ஈக்குவல் டு 10, ஹைட்டும் நம்ம செட் பண்ணிடலாம். ஹைட்டு ரொம்ப டிஃபரன்ஸ் இல்ல, 1 வச்சுக்கலாம். ஓகே, கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு, இப்போதைக்கு நான் நன் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரிவ்யூ பட்டன் அப்படிங்கிறத நம்ம ரூட்டுக்குள்ள பிளேஸ் பண்ணணும்ல, ஸோ அதனால ப்ரிவ்யூ BTN டாட் பிளேஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 800, y இஸ் ஈக்குவல் டு 500. ஓகேவா, 500. இது இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சு. பக்கத்துல இந்த இடத்துல ஒரு பட்டன் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம்.
இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணலாம், ஆனால் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒன்றும் நடக்காது. அதுக்கு தான் இப்போ நம்ம கோடிங் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே கமாண்டு நன் கொடுத்தேன்ல, இப்போ இதை நான் ப்ரிவியூ அப்படின்னு மாற்றிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். 2 எம்டி ஸ்பேஸு. ஓகேவா? இங்கே டெஃபினிஷன் ப்ரிவியூ, ஏன்னா நான் அங்கே பட்டனில் ப்ரிவியூன்னு கொடுத்தேன். ஸோ அதனால் இங்கே ப்ரிவியூ நான் என்ட்ரு கொடுங்க. இங்கே என்ன டைப் பண்ணணும்னா, இங்கே யூஐ அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் கெட் பண்ணிக்கிறேன். அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறத நான் எடுக்கிறேன். அதாவது எந்த இண்டெக்ஸ்லேருந்து எடுக்கணும்னா 0.0, END. ஓகே, இந்த இந்த கோடிங்கை நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது யூஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் என்ன இருக்குன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, டெக்ஸ்ட் பாக்ஸு, அதில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து, அதாவது 0.0, பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது 0, செகண்ட் தான் 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து கடைசி லெட்டர் வரையும், எண்டு வரையும் நான் வந்துட்டு கெட் பண்ணிக்கிறேன். அதாவது அதில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன். எடுத்து யூஐ அப்படின்னு ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மேலே ஒரு மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் pyttsx3. ஓகேவா? pyttsx3 இந்த மாடியூல் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வராது. நீங்கள் இன்டர்நெட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். கீழே டெர்மினலில் அல்லது சிஎம்டியில் பிப் இன்ஸ்டால் pyttsx3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல நம்ம இன்ஜின் இஸ் ஈக்குவல் டு pyttsx3.init அதை ஒரு 2 கோட்ஸ் போட்டு அதில் sapy5 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதாவது pyttsx3.init sapy5 அப்படின்னு இருக்கிறத நான் இன்ஜின் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி, இதில் பார்த்தீங்கன்னா கோட்ஸில் வாய்ஸஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்குவோம். இதை வந்துட்டு நம்ம ஒரு வேரியபிளாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது வாய்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி வாய்ஸஸ். ஓகேவா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இன்ஜின் டாட் செட் ப்ராப்பர்ட்டி போட்டுக்கோங்க. இந்த தடவை கோட்ஸில் வாய்ஸஸ் வாய்ஸஸ் போட்டுக்கோங்க. வாய்ஸஸில் போட்டு பாக்ஸ் ப்ராக்கெட்டில் 0.id போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டெஃபினேஷனுக்கு வந்துருங்க. இந்த இடத்துல இன்ஜின் டாட் சே யூஐ, இங்கே ஏன் இன்ஜின் டாட் சே யூஐ அப்படின்னு போட்டிருக்கேன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே இருக்கிறது தானே இந்த யூஐ. அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து லாஸ்ட் லெட்டர் வரையும் எடுத்து நம்ம யூஐ அப்படின்னு ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸ்டோர் பண்ணிட்டு இன்ஜின் டாட் சே, இதுதான் நம்ம ஸ்பீக் பண்ண வைக்கிற ஃபங்க்ஷன் இன்ஜின் டாட் சே. எதை வந்துட்டு பேசணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறது தான் இந்த யூஐ. ஸோ அந்த யூஐ தான். ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இந்த இன்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இன்ஜின் டாட் சேவ் போட்டோம்னா ரன் அண்ட் வெயிட் போடணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. 2 எம்டி ஸ்பேஸ் கீழே விட்டுக்கோங்க, எந்த எரரும் வராது. ஸோ ஓகே, இப்போ இந்த எரரும் இல்லை. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி நம்ம ப்ராப்பராக ஒர்க் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இதில் நான் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு வே டு அலர்ட் அப்படின்னு நான் எழுதுறேன். எழுதிட்டுனா இங்க இப்ப ஜஸ்ட் இந்த ப்ரிவியூ பட்டன் நான் பிரஸ் பண்றேன். subscribe to way to alert அப்படின்னு ஸ்பீக் பண்ணுது. வாவ், வெல் சூப்பர்ல. ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். ப்ரிவியூ பட்டன் வச்சோம், இதுல இருக்கிறத நம்ம ஸ்பீக் பண்ண வச்சோம். ஓகேவா? நான் கோடிங்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அடுத்து இந்த ப்ராஜெக்டையும். ஓகே, ஃபர்ஸ்ட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் பண்ணிட்டோம்.
அடுத்து பைடிடி 3 init அப்படின்னு இருக்கிறத நான் இன்ஜின் யூஸ் பண்ணுறேன். அடுத்து நம்ம ஒரு ரூட் இஸ் ஈக்குவல் டு டிகே அப்படின்னு போட்டோம். அது விண்டோ, அந்த விண்டோவுக்கு நம்ம டைட்டில் செட் பண்ணோம். அடுத்தது நம்ம ஒரு கேன்வாஸ் கிரியேட் பண்ணோம். அந்த கேன்வாஸில் நம்ம இமேஜ் வச்சோம். அந்த ஒயிட் ஸ்பேஸை அப்படி நம்ம மாற்றினோம். அடுத்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சோம். அடுத்து ஒரு பட்டன் வச்சோம். ஓகே, இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள இருக்கிறத இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள என்ன இருக்கோ அதை வந்துட்டு இந்த ப்ரிவியூ பட்டன் அமைக்கணும்னே நமக்கு ஸ்பீக் பண்ணி காமிக்கும். ஓகே கைஸ், இந்த ப்ராஜெக்டுடைய அடுத்த பார்ட் வீடியோவில் நம்ம ப்ரிவியூ பட்டனுக்கு பக்கத்தில் சிம்பிளாக சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுட்டு இதுவரை நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ளே பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த இன்புட்டை சேவ் பண்ண வைக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.